அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் டாக்டர் சுரேஷ் கண்ணா, வைத்திய அதிகாரி, சுகாதார மேம்பாட்டு பணியகம். ஒவ்வொரு வருடமும் பிப்ரவரி 4ஆம் தேதி உலக புற்றுநோய் தினம் அனுஷ்டிக்கப்படுகிறது. இவ்வருடமும் பிப்ரவரி 4ஆம் தேதி தனித்துவத்தா ஒன்றிணைவோம் எனும் தொனிப்பொருளில் உலக புற்றுநோய் தினம் அனுஷ்டிக்கப்பட இருக்கிறது. புற்றுநோயை பொறுத்தவரையில் உலகளாவிய ரீதியில் 20 மில்லியனுக்கு அதிகமான நோயாளிகள், புதிய நோயாளிகள் 2022ஆம் ஆண்டு இனம் காணப்பட்டுள்ளனர் மற்றும் 10 மில்லியனுக்கு மேற்பட்ட மரணங்களும் சம்பவித்துள்ளது. இலங்கையை பொறுத்தவரையில் 35,000க்கு மேலதிகமான புதிய நோயாளிகளும் 10,000க்கு மேலதிகமான மரணங்களும் 2022ஆம் ஆண்டில் சம்பவித்துள்ளது. இவர்களில் புதிய நோயாளிகள் பெண்களில் புதிய நோயாளிகள் கூடுதலாக இனம் காணப்பட்டுள்ளனர். முன்னணி வகிக்கும் புற்றுநோய்களாக கலந்து கொள்ளிடத்தில் ஆண்களில் வாய் புற்றுநோய், பெருங்குடல் மற்றும் நுரையீரல், புரோஸ்டேட் போன்ற புற்றுநோய்கள் அதிக அளவில் ஏற்படுகிறது. பெண்களில் மார்பக புற்றுநோய், தைராய்டு, பெருங்குடல், கருப்பை மற்றும் கருப்பை கழுத்து புற்றுநோய்கள் அதிக அளவாக இனம் காணப்பட்டுள்ளது. புற்றுநோய்க்கான ஆபத்து காரணிகளை ஆராயும் போது வாழ்க்கை முறை தொடர்பான ஆபத்து காரணிகள் கூடுதலாக பெரும் பங்கு வகிக்கின்றது. ஆரோக்கியமற்ற பதப்படுத்தப்பட்ட உணவு உட்கொள்ளல் மற்றும் வாய் சுகாதார சீரின்மை, அதிக உடல் எடை மற்றும் உடற்பருமன், புகையிலை மற்றும் மது அருந்துதல், மேலதிகமாக புகையிலை மற்றும் மது அருந்துவது முக்கியமான காரணியாக இருக்கிறது. மற்றும் சுற்றுச்சூழல் தொழில்சார் காரணிகளும் புற்றுநோய்க்கான பெரும் பங்கு வகிக்கின்றது. காற்று மாசுபாடு, ரசாயனங்களின் பயன்பாடு, பூச்சிக்கொல்லிகள், தொழிற்சாலை ரசாயனங்கள், அஸ்பெஸ்டோசிஸ் போன்றவை புற்றுநோய்க்கான ஏதுவான காரணிகளாக அமைகின்றது. அடுத்ததாக தொற்றுக்கள் வளர்ந்து வரும் நாடுகளில் தொற்றுக்கள் புற்றுநோய்களுக்கான ஆபத்து காரணிகளாக இருக்கின்றது. உதாரணமாக ஹியூமன் பெபிலோமா வைரஸ், கருப்பை கழுத்து, மலவாய், வாய் சுவாச புற்றுநோய்களுக்கு போன்ற காரணிகளுக்கு புற்றுநோய்க்கு ஏதுவான காரணிகளாக அமைகின்றது. ஹெப்படைட்டிஸ் பிசி இன்ஃபெக்ஷன் ஈரல் புற்றுநோய்களுக்கு காரணமாக அமைகிறது. ஹெலிகோபாக்டர் பைலோரி இன்ஃபெக்ஷன் வயிற்று புற்றுநோய் போன்றவற்றிற்கு காரணமாக, HIV வைரஸ் தொற்று பல புற்றுநோய்களுக்கு ஏதுவான காரணிகளாக அமைகிறது. அடுத்த காரணியாக மரபணு மற்றும் பரம்பரை காரணிகள், ஜெனடிக்ஸ் சொல்வார்கள், அது அடுத்த முக்கியமான காரணியாக அமைகின்றது. இனப்பெருக்கம் மற்றும் ஹோமோன் காரணிகள், அதாவது உரிய பருவத்திற்கு முன்னர் மாதவிடாய் ஆரம்பித்தல், தாமதமான மாதவிடாய் நிறுத்தல் மற்றும் நீண்டகாலமான ஹோமோன் பயன்பாடு மற்றும் தாய்ப்பால் கொடுக்காமல் இருத்தல் போன்ற காரணிகள் ஹோமோன் சீரின்மையின் காரணமாக புற்றுநோய்க்கு ஏதுவாக அமைகின்றது. இவ்வருட உலக புற்றுநோய் தினத்தின் முக்கிய அம்சங்களாக புகையிலை, மது அருந்துவதை தவிர்ப்பது மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்றுதல் முக்கியத்துவத்தை உணர்த்துகின்றது. இதன் மூலமாக புற்றுநோய்களை தவிர்ப்பதற்கு வழிவகுக்கும். அடுத்து தடுப்பூசிகளை உரிய முறையில் தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்வது, HPV வேக்சின் மற்றும் ஹெப்படைட்டிஸ் வேக்சின் போன்றவற்றை உரிய முறையில் உரிய காலப்பகுதியில் பெற்றுக்கொள்ளுதல், வழக்கமான பரிசோதனை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளுதல் மூலம் புற்றுநோய்க்கு ஆரம்ப நிலையை கண்டறிவதன் மூலம் சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ளலாம். மற்றும் ஆபத்தான புற்றுநோய் அறிகுறிகள் மற்றும் ஆரம்ப நிலை அறிகுறிகளை கண்டறிவதன் மூலம் அதை கவனத்தில் கொள்வதன் மூலமும் அதற்கான சேவை நிலையங்களின் சேவைகளை பெற்றுக்கொள்வதன் மூலமும் புற்றுநோய்களிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம். ஆரோக்கியமான சுற்றுச்சூழலை ஊக்குவிப்பதன் மூலமும் ஆரோக்கியமான வேலைத்தளங்களை ஊக்குவித்ததன் மூலமும் புற்றுநோய்களை தடுத்துக் கொள்வது மிக முக்கியமாகும். இத்தகவலை வழங்கியது உலக புற்றுநோய் தேசிய புற்றுநோய் தடுப்பு முயற்சி திட்டம் மற்றும் சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சின் அன்பான வேண்டுகோள். நன்றி.
වෙනස්කම් මගෙන් එකමුතු වෙනවා. ලෝක පිළිකා දිනයේ මෙවර තේමාවයි. ඒ අපි සමරන ලබන්නේ පෙබ්‍රුවාරි මාසයේ 4 වෙනිදා. අද මෙම ප්‍රෝජි සාකච්ඡාව සාර්ථක කර ගැනීම සඳහා සම්පත්දායකයන් ලෙස අපහායකු ජාතික පිළිකා මර්දන වැඩසටහනේ අධ්‍යක්ෂක විශේෂඥ වෛද්‍ය සේනක තලගල මහතාට එමෙන්න එම වැඩසටහනේ ප්‍රජා වෛද්‍ය විශේෂඥ හසරලි ප්‍රනාන්දු මහත්මියට අවිස්සාවේල දිස්ත්‍රික් මහරෝහලේ පිළිකා රෝග පිළිබඳ විශේෂඥ වෛද්‍ය ජාලිය ජයසේකර මහතාට ඒ වගේම සම්පත්දායකයන් ලෙස අපේ කුණු අප ආයතනයේ වෛද්‍ය සුරේෂ් කන්නා මහතාට ඒ වගේම අපහා එක්වන සියලුම මාධ්‍යවේදීන් ඔබ සියලු දෙනාටත් සෞඛ්‍ය ප්‍රවර්ධන කාර්යාංශයේ අධ්‍යක්ෂකතුමා වෙනුවෙන් මම ඉතාමත්ම ස්තුතිවන්ත වෙනවා. ලබන බදාදා අපි ජාතික නිදහස් දිනය සමරනු ලබනවා. අපි නැවතත් මෙවැනිම ප්‍රවෘත්ති සාකච්ඡාවකින් හමු වීමට බලාපොරොත්තු වන්නේ පෙබ්‍රුවාරි මාසයේ 11 වෙනිදා. එමෙන්න අද මේ ප්‍රවෘත්ති සාකච්ඡාව හා අදාළ තොරතුරු ඔබ මාධ්‍යගත කරන තොරතුරු ඔබට ලබා දී ඇති Google ලින්ක් එක හරහා අප වෙත ලබා දෙන්නට කියලා ඉල්ලා සිටිනවා. ඒ වගේම